தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் முதலாம் நாள். இன்று ஆடி மாத பிறப்பு 17/7/2025 வியாழக்கிழமை. இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பெற்றோர்களை, பெரியோர்களை, ஆசிரியர்களை, குருவானவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. குரு பகவானை நவக்கிரகங்களுக்குள்ளே வடதிசை குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று ஆடி மாத பிறப்பு. இந்த வருடத்திலே 2 அயனங்கள், ஒன்று உத்தராயணம், மற்றையது தட்சிணாயனம். தை மாதம் முதல் ஆனி மாதம் முடிகின்ற வரையிலே உத்தர அயனம், சூரியன் வடக்கு நோக்கி செல்லுவது. ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிகின்ற வரையிலே தட்சிண அயனம், சூரியன் தெற்கு நோக்கி நகர்வது என்கின்ற வகையிலே இந்த ஆடி மாத பிறப்பிலிருந்து இனி நமக்கு தை மாதம் வருகின்ற வரையில் மார்கழி கடைசி வரையிலே தட்சிண அயனம் ஆரம்பமாயிருக்கின்றது. இன்று ஆரம்பம். எனவே இந்த ஆடி மாதம் மலர்ந்ததுமே பொதுவாக இந்த கூழ் காய்ச்சுகின்ற ஒரு வழக்கம் பன்று தொட்டு இருந்து வருவது. ஆடிக்கூழ், கொழுக்கட்டை அவித்து கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு ஏனைய தெய்வங்களுக்கெல்லாம் கூழ் நிவேதனமாக படைத்து அடியவர்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கூழ் கொடுத்து கொள்வார்கள். இவ்வாறு இது ஒரு நோயை தீர்க்கின்ற சக்தி இந்த ஆடிக்கூழிலே இருக்கின்றதுனாலே நம் முன்னோர்கள் இதனை தொடர்ந்து வழி வழியாக செய்து வந்தார்கள். இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற பொழுது இந்த அம்பாள் ஆலயங்களிலே இந்த கூழ்காட்சி வழிபாடு செய்வது, இது மாதப்பிறப்பு கொண்டவரை இந்த ஆடி மாதம் பூராவுமே, ஆடி மாதம் முடிகின்ற வரையிலே தினமும் பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே இந்த கூழ் காய்ச்சி நிவேத்தியம் வைத்து அடியவர்கள் கொடுத்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியது இந்த ஆடி மாதம் பல சிறப்புகளை கொண்டது. இப்போ நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, முதலாவது வெள்ளிக்கிழமை. இது ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய், முதலாவது செவ்வாய்க்கிழமை. ஆடி மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமைகளுக்கு சிறப்பு, செவ்வாய்க்கிழமைகளுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. அமாவாசை, ஆடி அமாவாசை பிதர்களுடைய வழிபாட்டுக்கு சிறப்பு. ஆடி 18ஆம் பெருக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. இவ்வாறு பல சிறப்புகளோடு கொண்டது இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திலே நாமும் அம்பாளை வழிபாடு செய்து கூழ் காய்ச்சி கொழுக்கட்டை அவித்து நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்து எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும், நோய் நொடிகளெல்லாம் விலக வேண்டும் என்று அம்பிகையை பிரார்த்தித்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். வாழ்வு என்பது அழகானது, வளர்ச்சி காணக்கூடிய துடிப்பானது, உயிரூட்டம் உள்ளது. அதனால் இயேசு இறை ஆட்சி பற்றி பேசுகின்ற பொழுது, இறை ஆட்சியை நான் எதற்கு ஒப்பிடுவேன் என்று கூறி, அது ஒரு கடுகு விதை போன்றது. அதாவது ஒருவர் மண்ணுக்குள்ளே ஒரு கடுகு விதையை போடுகின்ற பொழுது அது வளர்ந்து வளர்ந்து பெரிய மரமாகி விருட்சமாகி வானத்து பறவைகளெல்லாம் அதிலே வந்து தங்கக்கூடிய அளவிற்கு அது வளருகின்றது, பெரிய மரமாக விருட்சமாக விளங்குகின்றது என்று கூறுகின்றார். சிறிய ஆரம்பம் பெரிய வளர்ச்சியை காண்கின்றது. நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்வில் செய்கின்ற சிறிய விடயங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் போடுகின்ற சிறிய முதலீடுகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கின்ற சில சிறிய தீர்மானங்கள் கூட எங்களுடைய வளர்ச்சியிலே பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லவையாக இருக்கின்றன. ஏனென்றால் எப்பொழுதும் வாழ்வு என்பது பெரிய பெரிய காரியங்களை செய்வதில் மட்டும் தங்கியிருப்பதல்ல. அழகான விடயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவாக ஆரம்பித்து அவை பெரியதாக அவை வளர்ச்சி கண்டதுதான் உண்மையான அழகு. இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்று பெரிதாக நினைக்கலாம், பெரிய கனவுகளை காணலாம். இறையாட்சி என்பது பெரியதொரு உண்மை, வாழ்வு, பெரியதொரு நிலைப்பாடு. இறைவன் எங்கள் எல்லோரையும் ஆட்சி செய்கின்ற காலத்திலே எல்லா மக்களும், கோடான கோடி மக்கள் எல்லாம் இந்த இறைவனுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் இறைவனுடைய பராமரிப்புக்கும் உட்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைப்பாடுதான் இந்த இறையாட்சி. அது நிறைவு பெற வேண்டும் என்று எல்லோரும் ஆசித்து நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் சில வேளைகளிலே நாங்கள் இனி எல்லாம் இப்படித்தான் இருக்க போகின்றது, இனி இந்த நாடு எல்லாம் இனிமேல் உருப்படாது, இனி இந்த வாழ்க்கையெல்லாம் கெட்டு போய்விட்டது, இனி இந்த சந்ததி எல்லாம் இப்படித்தான் இருக்க போகின்றது என்று நாங்கள் மனமுடைந்தவர்களாக அல்லது விரக்தி வார்த்தைகளை சொல்லுவது வழக்கம். பிழை என்றால் பிழை, சரி என்றால் சரி. ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கூட அது இயல்பாகவே முன்னேற்றத்தை நோக்கி வளர்கின்ற அந்த இயல்பை கொண்டுள்ளதாக இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் நாளை என்கின்ற அந்த நாளைய நிலைப்பாட்டை நாங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நீண்ட கனவுகள், நீண்ட திட்டங்கள், நீண்ட கால மார்க்கங்களை, வழிமுறைகளை நாங்கள் தேடுகின்றோம். இங்கு இயேசு குறிப்பிடுகின்றது, இந்த இறையாட்சியினுடைய வளர்ச்சி சிறியதாக ஆரம்பிக்கப்பட்டாலும் அது பெரிய வளர்ச்சியை காணுகின்ற தன்மை கொண்டது, இயல்பு கொண்டது என்பதை குறிப்பிடுகின்றார். அதனால் ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் வாழுகின்ற இந்த சமூகத்திலே நாங்கள் சிறியதொரு கடுகு விதை போலதான் நாங்கள். ஆனால் இந்த கடுகு விதை எப்படி வளர்கின்றதோ அவ்வாறு எங்களுடைய ஆளுமை, எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய திட்டங்கள் நிறைவேறி எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பெரிதாகும் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் இழக்கக்கூடாது. ஏனென்றால் இறைவன் தான் எங்களை வழிநடத்தி கொண்டு செல்லுகின்றார். படைத்த இறைவன் எங்களை பாதுகாப்பார். படைத்த இறைவன் எங்களுக்கு ஆற்றல்கள் தருகின்றார்.
படைத்த இறைவன் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். படைத்த இறைவன் எங்களை முன்னேற்றத்தின் பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த உண்மையை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்தோம் என்றால் எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய எதிர்நோக்கு எப்பொழுதும் அது சுபூட்சமானதாக தான் இருக்கும், நன்மையானதாக தான் இருக்கும். அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் அனுபவித்து வாழ்வதற்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும். எனவே கடுகு விதை ஒரு அழகான உவமை. இயேசு எடுத்து ஆளிய இந்த உவமையிலே எவ்வாறு கடுகு விதை மரமாகி பெரிய விருட்சமாகி அங்கே பறவைகள் வந்து தங்குகின்ற அளவிற்கு அது வளர்ச்சி காணுகின்றதோ, அத்தகைய ஒரு தூர நோக்கோடு இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டு போகின்றார். என்னுடைய வாழ்வு அனுதினம் மலர்ந்து மலர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். தடைகள் வரும், சவால்கள் வரும், துன்பங்கள் வரும், இடர்பாடுகள் வரும். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அடி முன்னெடுத்து செல்லுவோம். எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் முன்னேற்றத்தை நோக்கியதாக நகர்வதற்கு இறைவன் எங்களுக்கு ஆசீர் வழங்க வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவனுடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள்.
அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறைச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும், அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.